ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம வீட்ல இருக்கிற ஏசிய எப்படி சிம்பிளா எந்த டெக்னீஷியனும் இல்லாம கிளீன் பண்ணலான்னு பார்க்க போறோம். இந்த சம்மர் சீசன்ல வெயில் கொளுத்தி எடுக்குது. ஏசி இல்லாத வீடே இப்ப பார்க்க முடியாது. நெறைய ஏசி பார்த்தீங்கன்னா சம்மர் சேல்ஸ் ஆயிருக்கு. ஸோ என்னதான் நம்ம ஏசி வாங்கி யூஸ் பண்ணாலும் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருந்தா மட்டும் தான் நல்லா கூலிங் கிடைக்கும். அப்பப்போ ரிப்பேர் ஆகாது. ஸோ ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இதுக்காக நம்ம டெக்னீஷியன் கூப்பிட்டு பண்ணணும் அவசியம் இல்ல. நம்மளே சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணி காசை மிச்சப்படுத்தலாம். ஜஸ்ட்டு நீங்களே ஏசில இருக்க ஃபில்டரை ரிமூவ் பண்ணி ஜஸ்ட் ஒரு வாட்டர் ஸ்ப்ரேவோ இல்லை ஏதாவது தண்ணியை வச்சு மேலே அடித்து ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணலாம். ஏசி வச்சுருக்கவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா அடிக்கடி சர்வீஸ் பண்ணணும். அதுக்கு கணிசமாக பார்த்தீங்கன்னா காசு செலவாகும். ஆனால் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிற மாதிரி நீங்களே உங்கள் ஏசியை வீட்டில் இருந்தபடியே க்ளீன் பண்ணலாம். அதுக்கு நான் என்னுடைய வாட்டர் கன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன். உங்ககிட்ட இந்த வாட்டர் கன் ஸ்ப்ரே எல்லாம் பிரச்சனையே இல்லை. நீங்கள் நார்மலாக ஒரு வாட்டர் எடுத்து ஜஸ்ட் மேலே அடித்து ப்ரெஷ்ஷால் க்ளீன் பண்ணாலே போதும். எல்லா அழுக்கும் போயிடும். ஸோ இது வாட்டர் கன் ஸ்ப்ரே ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மேலே லிங்க் கொடுத்துருக்கேன். நான் முதல்ல ஏசியோடைய மெயின் சுவிட்சு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஏசி க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக எல்லா பவர் சப்ளையும் ஆஃப் பண்ணுறேங்க. ஏசியோட மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேங்க. ஏன்னா கரண்ட் சப்ளை இல்லாமல் வேலை செய்கிறது தான் எப்பவுமே சேஃபு. அப்புறம் ஏசியோட முன்னாடி இருக்கிற கவர், அதாவது பிராண்ட் பேனலை மெதுவாக நீங்களே ஓப்பன் பண்ணலாம். இதுக்கு எந்த டூல்ஸும் தேவைப்படாது. கையிலேயே லேசாக தூக்கலாம் வந்துடும். உள்ளே பார்த்தா 2 பெரிய ஃபில்டர்ஸ் இருக்கும். இந்த ஃபில்டர்ஸ் தான் ரொம்பவே முக்கியம். நம்ம ரூமில் இருக்க எல்லா தூசி எல்லா குப்பையும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சுக்கும். அதனால தான் இதை அடிக்கடி பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணணும். நான் 2 ஃபில்டரையும் மெதுவாக வெளியே எடுத்தேன். பாருங்கள் எவ்வளோ தூசியை பிடிச்சிருக்கு பாருங்கள். இந்த ஃபில்டரை நீங்கள் 2 வீக்ஸ் ஒரு வாட்டி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்கள் ஏசிலேருந்து வர காற்றை தடப்படாமல் கரெக்டாக உங்களுக்கு சேரும். உங்கள் ஏசியும் பார்த்தீங்கன்னா லைஃப் வரும். அடுத்தது இந்த ஃபில்டரை பாத்ரூம்க்கு எடுத்துகிட்டு போய் ஒரு பழைய ப்ரெஷ் வச்சு நல்லா தேய்ச்சி கழுவியாச்சு. தண்ணியில் காட்டின உடனே பார்த்தீங்கன்னா அந்த தூசி எல்லாமே அழகாக வெளியே வந்தாச்சு. ஃபில்டர்ஸும் இப்போ புதுசாக மாதிரி பளபளன்னு இருக்குது பாருங்கள். இது நல்லா தண்ணீர் வடிகிற மாதிரி காய வச்சாச்சு. இப்போது ஏசி மிஷினுக்குள்ளே இருக்கிற காயில் க்ளீன் பண்ணலாம். இது காயில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்தளவு தூசி படாது. ஏன்னா ஃபில்டர்ஸ் மேலேயே பார்த்தீங்கன்னா எல்லா தூசியும் வந்துடுறதுனால காயில் தூசியும் அந்தளவுக்கு வராது. ஆனால் லைட்டாக தான் இருக்கும். அதை நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் நான் என்னுடைய வாட்டர் கன் ஸ்ப்ரே யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஸ்ப்ரே மிஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த ஸ்ப்ரே மிஷின் யூஸ் பண்ணி தான் நான் கார் வாஷ் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் ஒரு சில பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே கன் யூஸ் பண்ணி தான் வாஷ் பண்ணுறேன். இது விஷயமா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மேலே லிங்க் கொடுத்துருக்கேன். இதில் இருக்கிற அந்த ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ஏசியோட காயில்குள்ளே இருக்கிற எல்லா அழுக்கையும் ஈஸியாக எடுத்துரும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஏசியோடைய வலது பக்கம் தான் எலக்ட்ரிக்கல் போர்டு இருக்கும். அதனால் அந்த பக்கத்தில் தண்ணி படாமல் ரொம்ப கவனமாக ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஒருவேளை தண்ணி பட்டால் ஏசி ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் மெதுவாக இடது பக்கத்தில் இருந்து ஆரம்பித்து காயில் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சும்மா தண்ணியை வச்சு ஸ்ப்ரே பண்ணேன். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஏசி க்ளீனிங் லிக்விட், அதாவது ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு நீங்கள் வீட்டில் துணிக்கு வாஷ் பண்ணுவீங்க, ஏதாவது லிக்விட் இருக்கும்ல, சோப்பு தண்ணி லிக்விடு, அதை வச்சே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் போதும். நல்லா க்ளீனாக ஆயிரும். வாசனையாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் தண்ணியாக நல்லா ஸ்ப்ரே பண்ணி சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் உள்ளே இருக்கிற காயில் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்ட்டு. ஸோ கடைசியாக காய வச்ச ஃபில்டர்ஸும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் உள்ளே மாட்டிட்டு இந்த பிராண்டோடைய பேனலும் முடியாச்சு. ஒரு சுத்தமான துணியை வச்சு ஏசியோட வெளி பக்கத்தை நல்லா தொடச்சாச்சு. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சாச்சு. ஏசியை ஆன் பண்ணி பார்த்தேன். காற்று சூப்பராக வருது. அந்த பழைய தூசி வாசனையும் இல்லை, கூலிங்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ஏசி வீட்டில் இருந்தபடி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். இதுக்கு எந்த ஒரு டெக்னீஷியனும் தேவையில்லை. காசு மிச்சம் பண்ணலாம். டெக்னீஷியன் கூப்பிட்டா கண்டிப்பாக சிம்பிளாக க்ளீன் பண்ணுறதுக்கு 500 ருபீஸாச்சும் கேட்பான். இல்லை ஏசி ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஃபுல்லாக வாட்டர் கன் வச்சு ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 2000 வரைக்கும் கேட்பாங்க. அதுக்கு நீங்களே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வீட்டில் இருந்தபடி அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஏசி க்ளீன் பண்ணுறப்போ எலக்ட்ரிக்கல் போர்டில் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி ஏசியை க்ளீன் பண்ணுவீங்கன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ நண்பீஸ்.